வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மௌனராகம் இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். வருண் அங்க தீ எரிஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு. மறுபடியும் அவருக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு எல்லாரும் பயந்து போய் பாக்குறாங்க. இங்க எப்படி தீ வந்துச்சு, நம்ம எல்லாரும் இங்க எப்படி வந்தோம் அப்படின்னு வருண் கேக்குறாரு. தீயை பார்த்து வருண் பயப்படாம இருந்த உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கு சரியாயிடுச்சுங்க அப்படின்னு சக்தி சொல்றாங்க. வருணோட அப்பா இப்போ சக்திக்கு நன்றி சொல்றாரு. நீ பண்ணது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வருண் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி கண் கலங்குறாரு. கார்த்திக் சொல்றாரு, இன்னமும் நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. இத்தனை நாளா நான் வருணை நினைச்சு அழுதது வேற, இப்போ சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வருது எனக்கு அப்படின்னு சொல்றாரு அவரு. இத்தனை நாளா வருணை நினைச்சு நான் ஒரு நாள் கூட கவலைப்படாம இருந்ததில்ல அப்படின்னு வருண் அப்பா சொல்றாரு. யாராச்சும் இவர் நல்ல டாக்டர் அப்படின்னு சொன்னா போதும், உடனே நான் வருணை கூட்டிட்டு போய் பாத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கோவில்ல போய் பரிகாரம் பண்ணா வருணுக்கு சரியாயிரும் அப்படின்னு யாரு சொன்னாலும் உடனே நான் வருணை கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு. வருணை எப்படியாவது குணப்படுத்திடணும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இத்தனை வருஷமா வருணை பத்தின கவலை என்னோட மனசுல அரிச்சிட்டு இருந்துச்சு, ஆனா சக்தி அதை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்ததுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு கார்த்திக்ட சொல்றாரு. நீங்க சக்தி பத்தி பேசுறப்ப ஒரு அப்பாவா எனக்கு பெருமையா தான் இருக்கு, ஆனா சக்தியா இவ்வளவு நல்ல குணங்களோட வளர்த்தது மல்லிகா தான் அப்படின்னு சொல்றாரு அவரு. மல்லிகா சொல்றாங்க, ஒரு நோயுள்ள ஒரு பையனை ஏமாத்தி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு மல்லிகா சொல்றாங்க. ஆனா அவர்கிட்ட இருந்த நல்ல குணங்கள் அவர்கிட்ட இருந்த குறைய கூட மறக்க வச்சிருச்சு அப்படின்னு மல்லிகா சொல்றாங்க. வருணுக்கு இந்த பிரச்சனை மட்டும் சரியான போதும்னு நினைச்சேன், கடைசியில அதுவும் நடந்துருச்சு அப்படின்னு மல்லிகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கிடையில இப்போ தருண்கிட்ட வருண் கேக்குறாங்க, அம்மா எப்படிடா இங்க வந்தாங்க, என்னதாண்டா நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அன்னைக்கு மியூசிக் காலேஜில் தீ பிடிச்சிச்சே, அதுக்கப்புறம் என்னடா நடந்துச்சு அப்படின்னு வருண் கேட்குறாரு. ஸ்ருதியோட தாத்தா தான் பிளான் பண்ணி உனக்கு உடம்பு முடியாம போக வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு தீ வச்சாருடா அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் அம்மாவை ஸ்ருதியும் ஸ்ருதி பாட்டியும் கூப்பிட்டுட்டு வந்தாங்கடா அப்படின்னு சொல்றாரு. வருண் கேட்கிறாரு, அன்னைக்கு நடந்த தீ விபத்துல அம்மா மேல தீ பிடிச்சிச்சேடா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுல இருந்து அம்மா தப்பிச்சுட்டாங்க போல, அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு அம்மாவுக்கே ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு தருண் சொல்றாரு. உன்னை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் சக்தி மறுபடியும் அந்த தீ விபத்தை உருவாக்குனாங்க, அவங்க உயிரை பணையம் வச்சு உன்னை குணப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தருண் சொல்றாரு. அதை கேட்ட உடனே வருண் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சக்தி, டின்னர் ரெடி ஆயிடுச்சு மாமா, எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கையில வேற அடிபட்டுருக்கலம்மா, நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு அவர் சொல்றாரு. ரெடி பண்ணல மாமா, ஆனந்தியக்கா தான் எல்லாம் பண்ணுனாங்க அப்படின்னு சக்தி சொல்றாங்க. ஸ்ருதிமை இப்ப அவங்க வராங்க. வருணோட அப்பா சக்திட்ட சொல்றாரு, நீ போய் வருணை கூப்பிட்டுட்டு வாமா அப்படின்னு சொல்றாரு. ஸ்ருதி சொல்றாங்க, வருணுக்கு குணமாயிடுச்சு, ஆனா அவர் உன்ட்ட எப்படி நடந்துப்பாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. நான் போய் அவரை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. வருண் அம்மாவுமே ஸ்ருதி சொல்றதுதான் கரெக்டுமா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி வருணை கூப்பிடலான்னு போறாங்க. அதுக்குள்ள வருண் தருண் ரெண்டு பேருமே இறங்கி வராங்க. நேரா சக்தியை பார்த்து பேசுறதுக்கு வராரு வருண். எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா சக்தி அப்படின்னு கேக்குறாரு. அப்படி நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேக்குறாரு வருண். சக்தி சொல்றாங்க, நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க நிறைய மெனக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. வருண் சொல்றாரு, நான் உன்னை பீச்சு கூட்டிட்டு போனேன், ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனேன், உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணேன், ஆனா அதுவும் இதுவும் ஒன்னா அப்படின்னு கேக்குறாரு. சக்தி சொல்றாங்க, இந்த உலகத்துல யாருமே காட்டாத அன்பை நீங்க என் மேல காமிச்சீங்க, அந்த அன்பு ஒண்ணு மட்டும் போதாதா அப்படின்னு கேக்குறாங்க. உன்னோட உயிரை பணைய வச்சு என்ன குணப்படுத்தி இருக்கிற சக்தி, இதுல உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு வருண். கையில உனக்கு காயம் பட்டிருக்கு சக்தி அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் சின்ன காயம் தான், விடுங்க அப்படின்னு சொல்றாங்க சக்தி. நீங்க உங்க அம்மா மேல வச்சிருக்கிற பாசத்தையும் என் மேல வச்சிருக்கிற அன்பையும் நான் நம்புனேன் அப்படின்னு சொல்றாங்க சக்தி. அந்த அன்பும் பாசமும் எதையும் தப்பா நடக்க விடாதுன்னு நான் நம்புனேன் அப்படின்னு சொல்றாங்க. வருண் சொல்றாரு, நீ எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா சக்தியை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸ்ருதி ரொம்ப கடுப்பா நின்றுட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.